ஹேய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப டைம் கேப் போட்டு நம்ம திருப்பி உங்களுக்காக ஒரு புதிய வீடியோ வந்திருக்கோம். ஏன்னா இப்போ வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை உங்களுக்கு. ஆமாம், ரொம்ப பழுத்து போய்க்காயி ஆம்புலன்ஸ்லாம் வர வச்சு ஐயோ கூட்டிட்டு போய் நாங்கள் வந்து இவங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி ஒரு வாரம் இருந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் காப்பாற்றி கூட்டு வந்துடுறோம். அதான் உண்மை உண்மையை சொன்னேன் சிரிக்கிறேன். இப்போதான் உயிர் பழச்சு வந்திருக்காங்க. குரல்லாம் டாக்டர் சொல்லிட்டாரு, அப்புறம் அந்த வீட்டு கணேஷ் மாதிரி ஆயிடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நம்ம அப்படியே குரல்லாம் மாற்றி மிமிக்ரி ப்ராக்டிஸ்லாம் கொடுத்து காப்பாற்றி கூட்டு. இவங்க என்னை விட்டு இன்னைக்கு இலையில பார்க்க போயிருக்காங்க. அது அப்புறமா போட்டு விடுங்க ஃபோட்டோஸ். என்ன உங்களை விட்டு போனேன்? நீங்கள் தான் வந்து கொரியால வந்து புதுசா சரணாபன் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க, அங்க போயிட்டாங்க என்னை விட்டுட்டு இவங்க சாப்பிடுறது. சின்ன பிட்டு அதுவும் போட்டுடலாம் நம்ம இதுக்கப்புறம். அதில் அடுத்த வாட்டி இவங்களையும் கூப்பிட்டு தோசை சாப்பிட போடுவோம். ஆமா, ஆனா இங்கேருந்து நமக்கு என்னன்னா கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போற தூரம் மாதிரி இருக்குது. அவ்வளவு தூரம் இருக்கு. அந்த போய நாங்க வந்து 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி போனாங்க. இப்போ தோசை வேணும்னா சாப்பிட முடியாது ஒரு 1.5 மணி நேரம். நீங்க ஏன் அங்கெல்லாம் போறீங்க? நான் சொல்ற சூப்பரா ஹோட்டல் தோசை மாதிரி நானே சுட்டு தருவேன். நீங்க எதுக்கு போற? நான் கிரைண்டர் வச்சிருக்கேன், இதெல்லாம் வச்சிருக்கேன் வீட்டுல. அவங்க நாளையில இருந்து எனக்கு டெய்லி காலையில தோசை சுட்டு ஏன் அது போய் இவங்க சாப்பிட்டு வந்திருக்காங்க என்னை விட்டுட்டு. ஆனால் நான் இவங்கள போய் விட்டுட்டு போய் வேணும் நான் இலை தான் பொறுக்கினேன். போய் இலை பொறுக்குன சந்தோஷம் இருக்குமா? இல்லை, இங்கே வந்து ஆட்டோம்லையா நான் அந்த ஃபோட்டோஸ் வந்து ஷார்ட்ஸில் போடுறேன். ஆமாம், ரொம்ப அழகழகா மரங்கள்லாம் இலைகள்லாம் ரொம்ப அழகழகா மாறி இருந்துச்சு, கலர் கலரா. போய் இன்னைக்கு சுற்றி பார்த்து சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அழகாக என்ஜாய் பண்ணோம். மழை வேறு, நல்ல மழை ட்ரிசில் ஆகிட்டே இருந்தது, தூரல் போட்டே இருந்தது. ஸோ நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். அதில் வேற பெருசாக இவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்குள்ள பெரிய ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்காங்க கொரியால. சரணா பவனுக்கு வந்து கடைசியில் டபுள் ஏ வருது, சிங்கிள் ஏ தான் இன்னும் இவங்க இருக்கிறது வந்து ரியல் சரணா பவன் இல்லைன்னு யாரோ ஒரு நண்பர் சொன்னார். அவர் பேரை சொல்லுங்க, அவர் மாட்டட்டும் நல்லா. ஓனர் என்ன கொலை பண்ண போறாங்க, பண்ண போறாங்க. அவர் பேரை சொல்லிடுங்க, அவரை பார்த்துப்பாங்க. அவர் யாருங்க? ரொம்ப புத்திசாலியா இருக்காரு. தெரியல. அவர் வந்து மெட்ராஸ்ல ரொம்ப வருஷம் இருந்தாரு, அதனால மெட்ராஸே கரைச்சி குடிச்சு. ரசம் வடை தமிழ்நாட்டுல யாராவது சாப்பிட்டுருக்கீங்கன்னா புட் கமெண்ட்ஸ் போடுங்க. மெட்ராஸ்ல ரசம் வடை என்னன்னு போடுங்க, அப்புறம் கமெண்ட்ஸ் போடுங்க. மெட்ராஸ்ல ஒரு இதுவே இருக்குது, ஒரு யாரையாவது கோச்சிக்கிட்டாங்கன்னா அடிக்கடி நாங்க சொல்லுவோம். மெட்ராஸ் வட சென்னை பீப்புள் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ரச வடை ஆய மாதிரி கோவம் வருது உனக்கு அப்படின்னு சொல்லி நாங்க அடிக்கடி பேசுவோம். அது நம்ம ஊர்ல அது ஃபேமஸ். இந்த உளுந்து வடை வச்சு ரசம் வடை சாப்பிடுவாங்களா, அது இல்லையா? அப்போ யார் யாரு சாப்பிட்டுருக்கீங்க கமெண்ட்ஸ் போடுங்க. எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கீங்க அதுவும் கமெண்ட்ஸ் போடுங்க. போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி தெரிய வைக்கிறோம். இந்த மாதிரி எங்க மக்கள் வந்து, எங்க வியூவர்ஸ் வந்து ரசம் வடை எந்த ஹோட்டல்ல எங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்க, எங்க கிடைக்குது, நெக்ஸ்ட் டைம் அங்க போய் ரசம் விட என்ஜாய் பண்ணுவோம் நாம. இது கட் ஆயிடுச்சு. வெரி குட். எங்க வரைக்கும் வந்திருக்கு. ஐயோ என்னங்க இது, இவ்வளவு பேசிட்டோம் நம்ம. கட்டா இருந்தது திருப்பி வந்துச்சு. இனிமே இப்படி வச்சுதான் பேசணும். அப்பப்ப செக் பண்ணிக்கலாம் மைக். எங்க மைக் சரியில்லை, இது வேற ஒரு பிரச்சனை. மக்கள் எங்களுக்கு கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி மைக் போட்டு ரொம்ப மெம்பர்ஷிப் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏற்றி விடுங்க. ஓட்ட மைக் ஒன்று வச்சுக்கிட்டு ஆஃப் ஆயிடுதுங்க. எத்தனை வீடியோ பண்ணிட்டு மைக் இல்லாம எவ்வளவு அவசரப்பட்டிருக்கோம் தெரியுமா? வீடியோல டெலிட் பண்ணிட்டோம் நாங்க. அது வேற பாதி பிரச்சனை பண்ணுது. ஒரு பக்கம் இவங்க வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை படுத்துடுறாங்க, போயிட்டு இவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு. இன்னொன்னு ஏன் நாங்க வந்து ஃபுட்டு பத்தி பேசணும்னா, இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போற இது வந்து பரிதாபங்கள்ல குக்கிங் பாவங்கள் ரியாக்ட் பண்ண போறோம். சரி, வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே. என்ன என்னமா டிக்டாக் பண்ணிட்டு? ஆமா, நான் ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு என்ன? சரி, சமைக்கிறது பசிக்குது. என்னடா என்ன எதுக்குடா சமைக்கணும்? நான் இன்னைக்கு சண்டே, பொண்டாட்டியோட டியூட்டி, அவ பண்ண வேண்டிய அவ டியூட்டி ஒழுங்கா பார்க்க சொல்லு. என்ன 3 நாள் நான் 3 நாள் அவதானே கணக்கு. சொல்றேன், வீட்ல ஒரு நாள் இருந்தா நான் ரெஸ்ட் எடுக்க கூடாதா? சமைச்சிரு, நீ சமைச்சிட்டு நம்ம ஈவினிங் வெளிய போலாம்.
ஈவினிங் வெளியே இருக்கட்டும். ஈவினிங் வெளியே போட தனிக்காத. என்ன எனக்கு சமைக்க சொல்றீங்க இன்னைக்கு? இல்ல சமைக்கல் நீ தான் உன் டியூட்டி தானே இன்னைக்கு. யார் உங்க அம்மா சொன்னாங்களா? நேத்து அவங்க சமைச்சிருந்தாங்கன்னா பாத்திரம் யார் கழுவுனா? பாத்திரம் நான் கழுவுனேன், கையால கழுவுனேன். நீ நான் தானே கழுவுனேன். நான் தானே கேட்டு நீங்க கழுவுனீங்க. அப்ப நான் கழுவுனதானே வரும். சரி இப்ப என்ன பண்ணுங்க அப்ப நீங்க? அம்மா தான் சமைக்கிற பாத்திரம் கழுவினாங்கன்னா இன்னைக்கு என் டியூட்டி. அவங்க கழுவாம நான் கழுவுனாலும் இன்னைக்கு அவங்க டியூட்டி. என்ன வேண்டாம் பெரிய டியூட்டி அங்க பாத்துக்கலாம். வொர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்ல உட்கார்ந்திருந்தப்ப யார் சமைச்சு போட்டா? இருமா அவதான் இவனை இப்படி இது பண்றா. நீ ஏன் ஒர்க் பண்ற? புள்ள இருக்க சரியா புரிஞ்சுக்கமா. ஆமா அது ஆமா என்ன பண்றது மூதேவிக்கு வயசாயிருச்சு. என்ன மூதேவி தேவின்னு சொன்னீங்க? என்ன வயசாயிடுச்சு? யாருக்கு வயசாயிடுச்சு? எனக்கு ஆகிட்டே போகுது. வயசாகி போயிட்டு இருக்குல்ல. வாய் என்ன ஓவரா? நீ ஓவரா பேச. நானும் அமைதியா பார்த்துட்டு இருக்கேன். மாமா உங்க அம்மா இருக்காங்க. 5 பவுன் போட வேண்டி இருக்கு. 5 பவுன் போடணுமா? சமைக்கிறது யார் சமைக்கிறது? எதுவும் பேசல. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இவங்க அப்பன் கொடுக்க வேண்டிய அந்த 10 பவுன் நகை எங்க போச்சு? வரதட்சணை குடும்பம் கேஸ் போட சொல்றீங்க. என் புருஷனுக்கு வீடு சொந்த வீடு இருந்தாதான் வீடு கட்டிப்பேன் கொப்பன் சொன்னானே. அப்புறம் நாக்கு இல்லாம என்ன உள்ள பாம்பு நாக்கு மாதிரி 2 நாக்கு வச்சிருந்தாங்க. கல்யாணம் பண்றாரு புண்ணிய அவ கால விழுந்தீங்கன்னா பிள்ளைக்கு நான் சமைச்சு கொடுத்தேன். அந்த சனியை வந்து சமைக்க வேண்டாம். கால மாறி அது என்ன முடிங்க? ஐயோ ஒரு நல்ல விக்கு போட்டு விடுங்க. போய் 5 வருஷம் விக்கு யூஸ் பண்ண. சொல்றாங்க இப்படிதான் சமைக்க தெரியுமா? என்ன சமைக்க தெரியுமா? சமையல் எந்த பக்கம் நீ என்னப்பா சமையல் நடக்குது? சமையல் நடக்குது போலயே. என்ன குழம்பு? மீன் குழம்பு. மீன் குழம்பா? காலையில போய் வாங்கிட்டு வந்தியாக்கு? என்ன இதுல என்ன அரைச்சிருக்க? மசாலா. மீன் குழம்புக்கு மசாலா மிக்சில அரைக்கிறியா? ஏன் கை விளங்காம போய் கிடக்கா அவளுக்கு? ஏன் அம்மியில உட்காந்து அரைச்சா என்னப்ப? அம்மி இல்லையே. அம்மி இல்லையே. அது என்னது? இப்ப நான் வாங்கி வச்சுட்டு போறேன். ஏன் அம்மியில அரைக்க சொல்லி கொடுக்கலையா உங்க மம்மி? படிச்ச பிள்ளைக்கு அம்மி யூஸ் பண்றேன்னு தெரியுமா? நீ எனக்கே தெரியாதுமா. அப்புறம் நீ என்னடா அப்படி சப்போர்ட்டுக்கு வர்ற? சப்போர்ட் இல்ல. வாயை திறக்கல. அது கண் பார்வைக்கே அசையுது. நீ சொல்றதுக்கெல்லாம் ஆடுறியே. இல்லையே ஆடுறீங்க. தலையாட்டி இல்ல தலை இந்த ஆட்டம் ஆடுது. அது நீ ஆட சொன்னா அது ஆடணுமா? கல்யாணம் ஆனாலே மாறிடுறாங்க. எங்கம்மா போயிடுச்சு. ஏன் இந்த மிக்சியில கூட இவ அரைக்க மாட்டாளா? அவன அரைச்சிட்டா. சும்மா சப்போர்ட் கை வச்சிருக்காங்க. புள்ளே மாத்திடுறாளுங்க. எது கல்யாணமே பண்ண கூடாது போல. பிரம்மச்சாரியா வச்சுக்கிட்டு குழந்தையில தத்தெடுத்துக்கணும் போல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. சாப்பாடுக்கு வாழா சும்மா கூப்பிட்டேன். டக்குன்னு கிளம்பி வந்துட்டாங்க. என்ன பண்றது? இப்ப சமைச்சு போட்டா உனக்கு இப்படி ஏதாவது சமைக்கணுமா? எனக்கு சமைக்கவே தெரியாது. அது அவங்களுக்கு தெரியாது. சமைக்க தெரியுமான்னு தெரியவே தெரியாது. நீ என்ன பண்ண ஆர்டர் போட்டுட்டு அவன் பாத்திரத்துல மாத்தி வச்சு நீ சமைச்ச மாதிரி போட்டு ஏமாத்திடலாம். அப்படியா? அப்ப ஸ்விக்கிக்கு போயிட்டு என்ன ஆர்டர் போடுறது? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி பக்கெட் பிரியாணி போட்டு விட்டுருவோம். அப்புறம் வந்து இது பெப்பர் சிக்கன் போட்டு விட்டுருவோம். பாப்பா சிக்கன் போட்டு விட்டு இந்த மாதிரி போட்டுருவோம். இதெல்லாம் பண்ணி பாப்பாய் சிக்கன். பாப்பா சிக்கன். பாப்பா சிக்கன். ஓகேவா? வந்தோன்னா பாத்திரத்துல மாத்தி வச்சிடணும். ஓகே ஓகே வந்துட்டாங்க. சாப்பாடு வந்துருச்சு. ஆமாங்க ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி. ஆமா ஆர்டர் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஓகே நிஜமாடி சுகி. இந்த இது ஃபுல்லா நம்ம பாத்திரத்துல மாத்து. கடப்பெல்லாம் ஒளிச்சு வச்சிரு. யாருக்கு தெரியாது. ஹலோ சார். இருக்கீங்க? சாப்பிட வரலன்னா நீங்க ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டனால வந்தேன். என்ன பிரியாணி ஸ்மெல் வருது? இவர் எப்ப வந்தாரு? முன்னாடியே வந்துட்டாரு. அவர் நிறைய சாப்பிட மாட்டாரு. வெட்டப்படுவார். எனக்கு வைங்க. முட்டை நல்லா இருக்கு. சூப்பரா நல்லா இருக்குல்ல? எல்லாமே டெக்கரேஷன் பாட்டா கரெக்டா வச்சிருக்காங்க. கார்னிஷ்லாம் நல்லா பண்ணிருக்கீங்க. உங்க ஒய்ஃப் ஏதோ செஃப்பா வேலை பார்த்தாங்களா? அப்பா டிராவிட் என்ன ஆக்டிங் போடுறப்ப நீ. ஐயோ ஐயோப்பா செமையா. இது எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம். அது கூட சிஜில பண்ணாம என்ன சார்? ஸ்வீட் மட்டும் இல்ல சார். ஸ்வீட் பாயாசம் ஆர்டர் பண்ணி. இல்ல
சூப்பர் அருமையான பிரியாணி. சார் சார் கை கூட கழுவாம தெரியுது. என்னது இது? பாயசம் தானே? பாயசம் தான் சார். எவ்வளவு ஆர்டர் போட்டிருக்கான்? பக்கத்து வீட்டுல போட்டிருப்பாங்க, வந்து கொடுத்துட்டாங்க. என்ன பேர் எழுதிருக்கு உங்க பேரு? உங்க பேர் எழுதிருக்க? என் பேர்ல வேற ஒருத்தர் இருக்கா போட்டுருக்கு சார். ஆமா சார். எங்க போன போட்டாங்க, எத்தனை பேர் இருக்காங்க பாத்துருவோம். சிக்கன் பிரியாணி, பெப்பர் சிக்கன், ஓ சிக்கன் பாப்கார்ன், அரேபியன் ரெஸ்டாரண்ட். ஓ சூப்பர். அதான் அந்த டேஸ்ட். என்னடே சென்னையில இருக்கக்கூடிய எல்லா பிரியாணிலையும் என்ன டேஸ்ட் இருக்கும், என்ன இன்கிரீடியன்ட் தெரியும்டா எனக்கு. அது இல்லங்க, உங்க வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த மாதிரி ஏதாவது நீங்க ஸ்விக்கி ஆப்ல போய் எந்த குஷன் தேவைப்படும் அந்த குஷன்ல போய் ஆர்டர் போட்டு நீங்க வாங்கி சாப்பிடலாம். இல்ல மூதேவி குஷின் குஷின் அதுல நீங்க ஆர்டர் போட்டு நீங்க சாப்பிடலாம் சார். நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சார். டிஸ்கிரிப்ஷன்ல ஆமா இருக்கு. ரேட்டிங் போட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போட்டுருங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங். அப்படி நம்ம டெலிவரி பாய்க்கு அதுக்கு போட்டு டெலிவரி பர்சன் அவருக்கும் 5 ஸ்டார் ரேட்டிங். போய் பாயசம் சாப்பிடுவோமா? வாங்க போவோம். அஜித் சார். மாரியம்மா எங்கள் மாரியம்மா. என்னடா உட்கார்ந்து நச்சுக்கிற? சித்த மருத்துவம் கத்துக்கிறியா? இஞ்சி இஞ்சி வச்சுக்கு டீல போட்டா இஞ்சி டீ குடிக்கலாம்ல. எங்க இவங்க டீ போட்டு தரலாம். எனக்கு நீ போட்டுக்கிறியா? நான் போலாம் வந்தம்மா. எனக்கு தாய்க்கா பண்றேன். அந்த மாதிரி பாருங்க கேஜிஎஃப் படம்லாம் ஏன் போடுறாங்க? இல்ல என் பையன் மாதிரிதான் எல்லாம். எவ்வளவு நேரமா தூக்கத்துல தலைவலி கேட்டு கேட்டு டீ போண்டியா? ஓ இவனுக்கு தான் நீ சேவை சவரட்னம் பண்ணிக்கிறியா? டீ போட்டு கொடுத்துக்கிருக்க? இல்லையே. பண்டோலியம் பாத்துக்கிருக்க நீ? இல்ல. சேவை சர்வசம் நாளைக்கு வாங்கிடலாம். இது முடிச்சிருங்க சார். முடிச்சுட்டு நான் ஒன்னு போட்டா போதும். எடிட் பண்றேன். ஏமா ஒரு டீ கூட நீ போட்டுக்க மாட்டியாமா? என்ன இப்போ ஒரு ஆமா டீ போட்டா என்ன கட்டு போச்சு நான் கேக்குறேன். ஐடி டிபார்ட்மென்ட்ல நான் வந்திருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் அவன். அவன தெருல ஃபோன் பண்ணி பேசுங்க. நீ என்ன சித்தி பேசுறானா? நீ வந்து வா வா சித்தி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். எனக்கு என்ன சமைக்கிறேனே தெரியல. என்ன சமைக்கிறது? என்ன சமைக்கிறதா? ஏதாவது செய், ஏதாவது ஒண்ணு போட்டு விடு. ஏதாவது ஒண்ணு செஞ்சா ஓகே. ஏதாவது ஒண்ணு செய். ஓகே. செஞ்சுட்டேன். நேத்து கொண்டு வந்தேன். நீ சமைச்சத எடுத்துட்டு வா. நேத்து உப்புமா தானே செஞ்ச? நேத்து கடலைப்பருப்பு போட்ட உப்புமா, இன்னைக்கு கேரட் போட்ட உப்புமா. அப்ப நான் சமைச்சத கூட நீங்க சரியா பார்க்கல அப்படிதானே? சொல்லுங்க. பக்கத்துல ஒரு கோபி சார் சாப்பிடுறாங்க. அப்படியே கூட்டம் குடிச்சாங்க. கேரட் உப்புமா சொல்லி சரி சரி கூட்டம் வாங்க சார். முடியுங்க சார். வீட்டுல சார் ஒரு புது டிஷ் செஞ்சிருக்கான். வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. எதுக்கு சார்? என்னம்மா அன்பு தொல்லை தாங்க முடியல. என்னங்க வீட்டுல விசேஷம்? என்னங்க எதுக்குங்க? ஐயோ மாட்டீங்க. நீங்க தான் உங்களுக்கு பிடிச்சதே அதுதான், பிடிக்காதவங்க அதுதான். ஐயோ சார் சார் இது வரை எரியுதுங்க. உங்களுக்கு எரியுது? எனக்கு எரிஞ்சது சார். இந்த உப்புமா என்னைக்கெல்லாம் கிண்டாலோ அந்த உப்புமா தின்னாலே இங்க இருந்து எரியுது. நான் எனக்கு தான் எரியுதா இல்ல எல்லாருக்குமே நினைச்சிட்டே இருந்தேன் சார். சாப்பாடு தான் பிரச்சனை, நமக்கு பிரச்சனை கிடையாது சார். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுல அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு இருக்கப்ப அவரை கையும் கிளம்பமா பிடிச்சி சாப்பாடு போட்டு காட்டுவீங்க. இது உப்பா இங்க போட்டா வரமாட்டீங்கல்ல. நான் சரி உப்பா கொடுத்ததே தப்பு. இதுல செக்கிங் கரண்ட கையில கொடுத்து வீட்டு பக்கத்து வந்த என்ன கோபி சார் உப்புமா தீந்து போச்சு கோச்சிட்டு போறாரா? எக்ஸ்ட்ரா இருக்கு. எக்ஸ்ட்ரா நீ சாப்பிடல. நீ இன்னும் நான் சாப்பிடல. நீ என்னைக்கு சாப்பிடறதே உப்புமாவே. இன்னைக்கு சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு. வேண்டாம் வேண்டாம் சொல்லி சாப்பிட்டு பாரு. நீ சமைக்க பாத்துட்டு இருந்தா என்னையும் அந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து பாத்திரமே கலவரமா கிடக்குது. பாத்திரமே கலவலையா? இங்க ரொம்ப நாள். சரி பாப்போம் பாப்போம் என்ன சமைக்கிறது பாப்போம். என்ன பாக்குறேன்? பேச்சுலர்ஸ் பாப்போம் நம்மளுக்கா குக்கிங் காடா. நான் என்னத்துக்கான ரூம் எடுத்துக்கிறேன்டா. ரூம் எடுத்து நல்லா ரூம் எடுத்து வாச்சிக்கிறேன். எனக்குலாம் வந்து போறேன் போறேன். ஒரே கப்பா இருக்கு. என்ன அது கிச்சன் பக்கம் ஒருத்தர் வர மாட்டேங்கிறீங்க. கிச்சன் போட்டு கப்பு தாங்க முடியல. என்ன பண்ணி வச்சிருக்காங்க இவங்க? என்னடா அதை கிளீன் பண்ணலாம். என்ன அது சமைக்க வைக்கலாம் ஒருத்தன் பண்றான். ஏன் நாலு தான் சேர்ந்து சமைச்சோம். 2 பேரும் தானே சமைச்சிக்கலாம். பாத்திரம் கழுவி வைக்கணும்ல. சமைக்கிறதுனால பாத்திரம் கவலை குறைச்சல. 1 மணி நேரம் இருக்கீங்க. 1 மணி நேரம் இருக்கும் போது ஒரு பாத்திரம் நண்பர்கள் பாத்திரம் கழுவி வைக்க முடியாது. இப்படிதானே போட்டு வைப்பீங்களா பாத்திரத்தை? இந்த வீடா என்னடா இது பாருல. இப்படியே பண்ணுங்க. நான் பொண்ணு போனோன்னு பொண்ணு அடி அடிச்சு பாத்திரம் கழுவும்பா அப்ப சாச்சிக்கிட்டு இருங்க உட்காந்துக்கிட்டு. எவ்வளவு நாளா கிடக்கு இந்த மாதிரி பாத்திரம்? 1 வாரமா கிடக்குது. 2 வாரமா கிடக்குது. இங்க நான் நான் ஊருக்கு போயிட்டேன். 2 வாரம் கழுவாம அப்படி வச்சிருந்தீங்கன்னா யாராவது கழுவணுமா வேணாமா? யாரா கழுவணுமா
என்னப்பா யார் கழுவுறப்பா? டேய் நான் சமைச்சேன், இவன் சமைச்சான், சரி அவனும் சமைச்சான். நீ தான் எந்த வேலையுமே பாக்கீங்க. நீ சாப்பிட்ட வேலை சமைச்சத சமைக்கிற சாப்பிடுறது வேலை தானே. சாப்பிடுறது எப்படா ஒரு வேலையா? ஏன் நீ கழுவ மாட்டியா? கழுவு பாத்திரம் கழுவ தெரியாதா? பாத்திரம் கழுவு தெரியாது. ஆமா பாத்திரம் கழுவு ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில 5 வருஷம் கோர்ஸ் இருக்கு, அது முடிச்சாச்சு அந்த கழுவலாம். அப்படியா? சரி நான் படிச்சிருந்தேன். குழம்பு ஒண்ணு வைக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். என்ன காய் போட்டு வைக்கிறதுன்னு ஒரு யோசனையா இருந்தது. என்னன்னு ஐடியா? காய் போடுறது வீட்டுலதான் இருக்கிறத வச்சு பண்ணுவோம். என்ன இருக்கு வீட்டுல? அண்ணாச்சி பழம் தான் இருக்கு. அண்ணாச்சி பழம். அண்ணாச்சி ரசமா? ஆமா அண்ணாச்சி பழம் குழம்பு வைக்கலாமா? எடுத்துட்டு நான் போற பண்ணி குழம்பு போட்டு எடுத்துக்கோயா. அண்ணாச்சி பழம் போடு. இனி அப்படியே போட வெட்டியா? மாப்ள என்ன காரம் கம்மியா இருக்கு? காரம் கம்மியா அள்ளி போடு. எப்பறா அவனுக்கு தெரியுது? நான் பங்களாதேஷ் மட்டும் இல்ல, அந்த வருஷம் கண்டுபிடிச்சிருவேன். அவன் கண்டுபிடிச்சானா? போடு. இது சூப்பர். நம்ம டீம் போறா. போறா காரத போறா. போறா கிண்டுமா. டேய் என்னடா சமைச்சிட்டு இருக்கீங்க? வீட்ல எந்த காய்கறியுமே இல்ல. எதனா சமைச்சிட்டு இருக்க? இருக்கிறத போட்டு சமைச்சிட்டு இருக்கோம். இருக்கிறத போட்டா? ஆமா. இருக்கிறத போட்டு சமைச்சா நல்லதுதான்டா. நல்லா டேய் என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்த ஃப்ரூட்ஸ் எதையுமே காணா? எல்லாத்தையும் குழம்புல போட்டல. பழக்குழம்பு அப்புறம் வச்சிருக்கான் அவனு. இவன் ஆல்ரெடி போட்டா மச்சான். 10 மணிக்கெல்லாம் போட்டேன். இவர் பெப்பரை தூக்கலாம். நீ பெப்பரை தூக்கல கரண்டியில போட்டா கூட கரண்டியை கடிச்சு தின்றான். அப்படியா? அப்படி போ அப்படி போ அப்படி போய் மாட்டேன். மீனா பிள்ளை ரசம் வைப்பாங்க. ஓகே, ஆனா குழம்புலாம வைக்க முடியும்? நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கலரே வித்தியாசமா காணல. அவன் பார்த்து தெரியல உனக்கு. ஃப்ரூட் பிக்சராடா என்னன்னு அங்கதான் தெரியும். சூப்பரா இருக்கியா? சூப்பரா இருக்கா? மாப்பிள்ளை போட்டுருக்கா? நல்லா இருக்கு. வாங்க இப்ப இன்னைக்கு இதை சாப்பிட போறீங்க. இன்னைக்கு கன்ஃபார்ம்டா ஃபுட் பாய்சன் ஆகி ஆஸ்பத்திரிக்கு போவீங்க. கொஞ்சம் உப்பு போடுவா? போடுமா? போடு. என்ன மாப்பிள்ள டேஸ்ட் தான் பாப்போம். கருமம் முடிச்சானே. ஏடா இந்த கருமத்தை சமைக்கிறதுக்கு பெரிய தலப்பா கட்டி பிரியாணி ஏத்து போகலாம். அமர்த்துக்கடா. என்ன குழம்பு வைக்கிறது? என்ன குழம்பு வைக்கலாம் நீ சொல்லு. தெரியாம தானே உங்ககிட்ட கேக்குறேன். தான் கேக்குறேன் என்ன குழம்பு வைக்கலாம்? என்ன குழம்பு? அந்த பயிர்கிட்ட கேளு. அந்த பயிர்? ஆமா. என்னடா குழம்பு வைக்கலாம்? புளிக்குழம்பு வைங்க. புளிக்குழம்பு வச்சு விட்டுருங்க. புளிக்குழம்பா? நேத்து தானே குண்டக்கல்ல குழம்பு வச்சோம். இன்னைக்கு புளிக்குழம்பா? சரி சாம்பார் வைங்க. சாம்பார் சாம்பார் வைக்கலாம். எனக்கு பிடிக்கும் சாம்பார். தங்கச்சிக்கு பிடிக்கல. என்ன ஒண்ணு புளிக்குழம்பு வைங்க. புளிக்குழம்பா? நேத்து தானடா குண்டக்கல்ல குழம்பு வச்சோம். சரி அப்ப சாம்பார் வைங்க. சாம்பாரா? சரி சாம்பார் கறி குழம்பு. கறி எடுத்து வைங்க. கறி கறி செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை அம்மா கறி சாப்பிட மாட்டான்னு உனக்கு தெரியாதா? நான் வைக்கிறேன். சும்மா இருமா நீ எதான் சொல்லுவ. பாவம் தானே அம்மா பாவம். சரி ரைட். அப்ப புளிக்குழம்பு வைங்க. புளிக்குழம்பா? சரி என்னடா நேத்துடா கொண்டக்கல்ல குழம்பு வச்சான். சரி சாம்பார் வைங்க. சாம்பார் எனக்கு பிடிக்காது. சாம்பார் தங்கச்சிக்கு பிடிக்காதுடா. சரி நான் ரசத்தை வைக்கிறேன். ரசம் வச்சிருவோமா? ரசம் உருளைக்கிழங்கு. ரசத்துக்கு எதுக்கு ரசத்தை நிக்கலாமே? ஏன்டா என்னடா ஆச்சு? ரசமே பிடிக்காது. நீ சாப்பிட மாட்டியா? இங்க வாடி. என்ன ரசம் வைக்க மாட்டேங்கிறேன். உனக்கு நீ சாப்பிடலன்னா என்ன விடு. உனக்கு என்ன கோழிக்கறி வாங்கி வைக்கிறேன். கோழிக்கறி சிக்கன் வாங்கி வைப்போமா? அம்மா சாப்பிட மாட்டாளேடா. சரி போட்டு தள்ள போறேன். சாம்பார் தங்கச்சிக்கு பிடிக்காதடா. ரசம் வச்சிருவோமா? ரசம் வச்சிருவோமா? விஷம் சாப்பிடுவேன். என்ன ரசத்தை வைக்கிறான்னு சரிடா. யாருமே வைக்காத குழம்பா வச்சிருவோம். சரி மோர் குழம்பு வச்சிருவோம். மோர் குழம்பா? மோர் குழம்பு. மோர் குழம்பு புளிக்குழம்பே வைக்கலாம். புளிக்குழம்பே வைக்கலாம். ஆமா புளிக்குழம்பே வைக்கலாம். புளிக்குழம்பு வச்சிருவோமா? இல்ல நேத்தானா கொண்டக்கல்ல குழம்பு என்னையா குழம்பு வைக்கலாம் சொல்லுங்க ஐயா. செமையா எடுத்திருக்காங்கப்பா. சூப்பரா இருக்கு சுதாகர். எனக்கு இந்த இதுல வந்து எனக்கு டிராவிடோட ஆக்டிங் செமையா இருந்துச்சு. அந்த பெருமை மூஞ்சிக்காக என் ஒய்ஃப் நல்லா தெரியும். டிராவிட் நல்லா பண்ணியிருந்தாப்புல. வாழ்த்துக்கள் டிராவிட். சூப்பர்ப்பா. தீபன் அஜித் சுதாகர் கோபி ராஜா டிராவிட் செல்வம். ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சது டிராவிடோட. நல்லா இருக்கு எல்லாரும் சார். கோபி வந்து மாமியார்
மாமியார் Getup, பர்ஃபெக்ட்டா இருக்காங்க கோபிக்கு. ஏதோ மாமியார் இஸ் லைக் ஹிஸ் சிக்னேச்சர் மாதிரி. மேபி அவங்க நிறைய வாட்ச் பண்றாங்க. செம்மையா இருக்கு அவங்க மேனரிசம்ஸும் பேசுற அந்த விதம் அந்த ஸ்லாங் வந்து அது எடுக்கிறாப்புல. அந்த அவனுக்கு ஏற்கனவே வந்து நல்ல பாடும் திறன், அப்புறம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இல்லையா, அதனால அந்த மாதிரி மிமிக்ரி திறன் உள்ளவங்க எல்லாம் அடுத்தவங்க ரொம்ப மைன்யூட்டா அப்சர்வ் பண்ணுவாங்க. அதனால நல்லா இருக்கு. சுதாகர் வந்து ஓனான ஆனா இந்த கோபி லேடி வேஷன்னா அப்படியே மேல ஒரு அப்படியே வாய்ஸ் எடுத்து, ஸ்பெஷலி மாமியார்னா நோ சான்ஸ். எனக்கு பெஸ்ட் மாமியார் அவார்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப பிடிச்சது தலையால் அது எப்படி பிடிச்சாங்கன்னு தெரியல. ஆடுதப்பா ஆடுது. அதெல்லாம் டிரைவர் முறைக்கிறா இப்படி. ஆக்சுவலா அப்படிதான் நடக்கும் நிறைய வீட்டுல. கரெக்டா மாமியார் நாத்தனார் யாரோ உள்ள வந்துட்டாங்கன்னா போதும், உடனே மருமக வந்து அப்படியே அவங்க வீட்டுக்கார அப்படியே முறைச்சு பார்ப்பாங்க. மறைச்ச உடனே அவங்க பேசுவாங்க, விடு விடு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்றது நடக்கும். இன்னைக்கு எங்களுக்கு மைக் ரொம்ப பிரச்சனை பண்ணுது. நாங்க புது மைக் வாங்கி ஒரு 5 times 10 times மைக் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இருக்கிறது நம்ம அப்படியே வீடியோ போடுவோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பெட்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டப்படுத்துது, ரொம்ப வறுமையில இருக்கும், என்ன பண்றது. அதுல நம்ம பழைய வீடியோ போட்டதுல வேற கமெண்ட் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் அங்கேயே பார்த்தாச்சு, வேற என்ன பண்ணுங்க, சேனல் மாத்திட்டோம் இல்லையா, அந்த வீடியோஸ் எல்லாம் இது சும்மா தானே போகும். பண்ண வீடியோஸ் எல்லாம் நாங்க இதுல நம்ம எஃபர்ட் வந்து ரீ அப்லோட் அப்படின்னு வந்துட போறாங்க. இல்ல நம்ம பாட்காஸ்ட் ஒருத்தர் நீங்க கமெண்ட் போடுறீங்களா, அது பார்க்கவே இல்ல. ஏன்னா நம்மளுக்கு பரிதாபங்கள் டைட்டில் இல்ல, விஜய் சேது டைட்டில் இல்ல, அதுக்கு தட்ஸ் ரியலி அன்ஃபேர். நாங்க அதை எடுத்து நம்ம சொந்த கிரியேட்டிவிட்டி வேணும்னு நிறைய பேர் ட்ரோல் அடிக்கிறீங்க. அந்த 500 பேருக்கு மட்டும் நன்றி சொல்லணும். எப்போ வந்து நம்ம சொந்தமா இதை போட்டு ஒரு 500 பேர் மட்டும் வந்து பாக்குறாங்க. ஆமா கரெக்ட், 300-500 பேர் கரெக்டா. ஆமா அவங்க மட்டும் பாக்குறாங்க. ஓகே, நாங்க மைக் வாங்கிட்டு, நல்ல புது மைக் வாங்கிட்டு, இது தேஞ்சு போன மைக்கா இருக்கு, நிறைய யூஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி யூசேஜ் ரொம்ப நல்லா ஒரு 3-4 இயர்ஸ் கண்டினியூஸ் நல்லா யூஸ் பண்ணிட்டோம். நைஸா இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நல்ல பெட்டர் வீடியோவை நாங்க பண்றோம். டைம் எடுத்துட்டாலும் கொஞ்சம் பெட்டர் வீடியோ. ஆனா இதெல்லாம் நாங்க இந்த கட்டமைப்பு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிளானிங்லாம் கரெக்டா பண்ணிட்டு, செட்டப்லாம் நாங்க சரியா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸ் வந்து டிசம்பர்ல இருந்து ஒழுங்கா வரும் வீடியோஸ். சொல்லிட்டு இருப்பாங்க எல்லா சீசனும் இவங்க இந்த டைம்ல போடுவா அந்த டைம்ல போடுவா, ஆனா இது வரைக்கும் வரட்லை. ஓகே, டிசம்பர்ல இருந்து ஒழுங்கா வரும் வீடியோ பாருங்க. இது நீங்களே பார்க்கலாம். டிங்கி 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 டோங்கி வருது. ஆமா, நாங்க வந்து டிசம்பர்ல இருந்து ப்ராப்பரா வீடியோஸ் வரும் உங்களுக்கு. ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ so much. Bye. Thank you.